ஆம்பளையால சொன்ன உடனே போச்சு. இப்போ பொறுப்பாக வேலை பார்த்தது யாரு? இந்த 3 ஆம்பளை பையங்களும் எதில் விரல விட்டு பார்த்தாலும் இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை லெவலுக்கு கொண்டு வந்து வைக்கிறது ஆம்பளையால். உண்மையிலே நடுவர் அவர்களே, எங்க அத்தானை சொல்லும் போது புகஞ்சு போச்சுங்க. அத்தானே புகஞ்சு போனதுனால அப்புறம் இது போகத்தானே செய்யும். உண்மையிலே எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷரை பார்க்க முடியாது. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்சு என் முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த ஆள் கிரகந்தேன். 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னதான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டியே தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க உன் கூந்தல தூக்கி முன்னாடி போட்டு பாப்போம். ஏன் நடுவர்களே, இதுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன இருக்கு இங்க குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தியலா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரச மாதிரியே இருக்கியா? அதுவும் பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே தங்க குட்டினா அப்படியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு பாத்து குதி பெல்ட் கலன்றாம. யா தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பே இருட்டா இருக்குன்னு நான் விடியலைன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். இதுக்கு பேர் தாண்டா விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால. எப்படி தெரியுமா? எப்படி? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு பாருங்க. ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவரில் தெரியுமா? தெரியுமா? ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம்னா கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்துவாங்க. அந்த சைத்தானாலதான் சண்டையே வந்திருக்கும். உண்மையில எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாருங்க. நீங்க சென்னையில இருக்கிய, கடல் இருக்கு, ஆமா, பீச் இருக்கு, ஃப்ரம் வண்டலூர், அதனால பீச்சு கூட்டிட்டு போவாரு. ஆமா, எங்க ஊர்ல ஆத்தங்கரையும் குளத்தங்கரையும் தான் இருக்கு, அங்கேதான் கூட்டிட்டு போக முடியும். எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரி, அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. நான் கேட்டேன், அவளை அழகா இருக்கனா தான் அப்படின்னு கேக்குறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படிங்கிறார். எனக்கு நீ வந்ததுல இருந்து இந்த பக்கம் ஸ்பீக்கரே தெரியவில்லை. என்னதான் ஒரு குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் கூட அதை தான் பெத்த பிள்ளை எப்படி தெரியுமா அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும். குழந்தைகளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. புதுப்பக்கலை போதும் என்று கூறடா கண்ணா, புதுப்பக்கலை போதும் என்று கூறடா கண்ணா, குழந்தைகளை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா.
வளர்ந்த கலை மறந்து விட்டால் கையிலடா கண்ணா, அதை வடித்து வைத்த ஓவியத்தை கூறடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்புத்தான் என்று சொல்லி பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி பெண் வர இருக்கக்கூடிய வாழ்க்கைதான் பொறுப்பான குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாடல்களை தந்த ராணி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உண்மையிலேயே ஸ்ரீ பரமானந்தம் சாமியினுடைய குரு பூஜை விழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, இந்த பணியிலும் இந்த கொட்டுகின்ற பணியிலும் நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள். அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவுக்கு யார் காரணம்? ஆண்களின் உழைப்பா, பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்களின் உழைப்பு தான். பெண்கள் தங்க பொறுப்பு இருக்கு. உண்மைதான், அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். பொண்டாட்டினாலே சந்தேகம் சார், சந்தேக புத்தி. போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்குள்ளே போனேன், என் கிரகம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டியிருந்துருக்கியா, எடுத்துட்டா டேபிளில் வச்சு பார்க்குறா, சுருங்குதா சுருங்கலையான்னு, சுருட்டு முடியா நீட்டு முடியான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணி விட்டா ஒன்றும், எவ்வளோ உரைச்சிக்கிட்டு வந்தேன், நீ பட்டிமன்றம் போவேண்ணா வீட்டிலே இரு அப்படின்னா. 2 நாள் ஆச்சு, காசு பத்தலை. முந்தா நாள் போ பட்டிமன்றத்துக்கு, கவனமாக போ, எவ்வளோயும் உரசுற கதை வச்சுக்கிறப்படாது. நம்ம கார்லேயே போயிட்டு நம்ம கார்லேயே வாடினா, என் கார்லேயே வந்துட்டு என் கார்லேயே போய் வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி இறங்கி சட்டையெல்லாம் கலட்டி உதறி விட்டு வீட்டுக்குள்ளே போனேன். என் கிரகம் வெள்ளை முடி ஒன்று வேட்டியில் இருந்திருக்கியா, எடுத்துட்டாயா, யார் அவள் டையடிக்க கூட வக்கில்லாதவ, அவளோட சேர்ந்துக்கிட்டு சுற்றுறேன், எவ்வளோ விட்டு பிசிறு முடியோ வந்து இதில் உட்காந்து. இந்த சந்தேகம், ஆம்பளை சந்தேகப்படுவானா? பட மாட்டான். ஆனால் அந்த பெண்கள், எல்லா புருஷனும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான், மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா? பாசம் இல்லை, பசெல்லாம் பாதியில் திரும்பி வந்து தொலைஞ்சிருவான்னு தான் அடித்து கேட்குறது, வந்துட்டாளான்னு. என் பொண்டாட்டி போன மாதம் ஊருக்கு போனான். வந்தோடனே எனக்கு ஒரே ஜாலி. வர்றம் தான் ஃபோன் பண்ணானா, ஐயோ வர்றாளா, வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டில் எல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டு அவங்க அடிச்சு கிடக்கிறேன், புரிஞ்ச மாட்டேன் எப்படி வந்துச்சு தெரியாம விமானத்தை குத்துருவாங்க. நாங்கள் வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி போயெல்லாம் கிளப்பி விட்டேன். வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை. கிச்சனுக்குள்ளே போகிறோம், திரும்பி வந்து என் சட்டையை பிடிச்சான், சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. பொய் சொல்லாத, சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. சத்தியம்னு குடித்தேன். இத்தனை 3 5 எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா. இது பொறுப்பா? அதுக்காக நான் டெக்னிக்கை மாற்றிட்டேன். இப்போ தீப்பெட்டியில் பற்ற வைக்கிறது இல்லை, கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தேகம், வாழ்க்கை நிம்மதி இல்லையே. என் குடில் ஒருத்தனே 6 மாதத்துக்கு முன்னாடி நல்ல பாம்பு கடிச்சிச்சு சார். ரொம்ப சிரமம். 6 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க. டாக்டர் 6 மாதம் கழிச்சு பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கட்டாங்க. செத்துருவான், தூக்கிட்டு போங்கட்டாங்க. நேற்று பார்த்தேன், உசுரோட வர்றான். அடே நீ செத்துருவாயின்னு நாங்களடா, மறுபடியும் வந்துட்டியடா. எப்படா வந்தண்ணே? என் பொண்டாட்டி தான் சார் என்னை காப்பாற்றினான். அவன் டாக்டராடா நர்ஸாடான்னு கேட்டேன். இல்லை சார், சும்மா இல்லை, இது தான் சார், லேடி இது தான் சார். எப்படா காப்பாற்றினா? பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு சார் அப்படின்னா. இப்போ உன் பொண்டாட்டி எங்கேடா கேட்குறேன், பெரிய ஆஸ்பத்திரி வாசல்லே உட்காந்துருக்கா சார். ஏன்டா வாசலில் டோக்கன் போடுறாளா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், பாம்பு கடிச்சு வரவனு போகிறேன், இவ ஒரு கடி கடிச்சதா சார் அனுப்பி விட்டுருக்கா. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிக்கிறா சார்.
நல்ல பாம்புனா அப்படி. மலைப்பாம்பு கடிக்காது, முழுங்கு மலைப்பாம்பு. அப்போ வாழ்க்கையில் எங்கே நிம்மதி இருக்கு? பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லை. ஆண்கள் உழைக்கிறோம்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்கள் உழைக்கிறீர்கள். உழைக்க 1000 ரூபாய்க்கு சம்பாரிச்சா 500 ரூபாய்க்கு குடிக்கிறியேடா, 800 ரூபாய்க்கு குடிக்கிறியே கேட்குறாங்க. அப்போ எப்படி நான் தீர்ப்பு சொல்கிறது? ஆண்களுடைய உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு? ஒன்றும் இல்லை சார், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திருப்பூரில் செய்தித்தாளில் எல்லாம் பரவலாக வந்தது, தொலைக்காட்சிகளில் செய்தியில் சொன்னாங்க. திருப்பூரில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேன் டிரைவரு பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு 36 பிள்ளைகளை வண்டிகளை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. மெயின் ரோட்டில் அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சு வலி வந்த உடனே அந்த பஸ்ஸை நெஞ்சு வலியோடு ஓரங்கட்டி ரோட்டு ஓரமாக அந்த வேனை நிப்பாட்டிட்டு அந்த ஸ்டேரிங்கில் படுத்தவன் தன் உயிரை விட்டு விட்டார். எத்தனை குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆண்மகன் தன் உயிரை துறந்திருக்கிறான். இது ஆண்மகனுடைய உழைப்பு இல்லையா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பரவலாக பேசப்பட்ட விஷயம், திருச்சி விமான நிலையத்தில் 96 பயணிகளை ஏற்றி கொண்டு ஒரு விமானம் மேலே ஏறிவிட்டது. கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சொல்கிறார்கள் 153 பேர். விமானம் பழுதடைந்து விட்டது, போனால் பாதி வெளியில் வெடிச்சிரும், தீப்பற்றி எரிஞ்சிரும், உடனே விமானத்தை கீழே இறக்குங்க. ஆனால் விமானத்தை உடனே கீழே இறக்குனா அதில் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபுல்லாக நிரப்பியிருக்கு, அந்த அதிர்வில் தீப்பிடிச்சி எரிஞ்சிரும், வெடிச்சிரும். அப்போ என்ன பண்ணுறது? அந்த பைலட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் திருச்சியவே இந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருங்க, திருச்சியே சுற்றுங்க, மேலே பெட்ரோல் முடியும் போது கரெக்டாக கொண்டாந்து கீழே இறக்குங்க, அந்த விமானம் தீப்பிடிக்காது. அவர் நினைத்திருந்தால் தன் உயிரை மட்டும் நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அந்த விமான ஓட்டி நினைத்திருந்தால் பாராசூட்டில் விமானத்தை விட்டு குதிச்சிருக்கலாம். ஆனால் என்னை நம்பி இந்த விமானத்தில் 153 பேர் இருக்கிறார்கள் என்று தன் உயிரை பணயம் வைத்து அத்தனை பேரையும் பத்திரமாக கொண்டாந்து இறக்கி இருக்கிறான் ஒரு ஆண்மகன். சார், நாங்கள் தினம் பஸ்ஸில் போகிறோம் வர்றோம். நாங்கள் பெரிய கார் வச்சுருக்க கம்பெனிலாம் கிடையாது, பஸ் தான் பயணம் எங்களுக்கு. ஒவ்வொரு ஊர்களையும் நைட்டு 1 மணி 2 மணிக்கு போய் இறங்குவோம். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 2 மணிக்கு இறங்கின உடனே இந்த பஸ் நின்ற உடனே ஆட்டோக்கார் ஒரேறுவார். சார் எங்கே போகணும், சார் எங்கே போகணும் வந்து கேட்பாங்க. நான் மதுரையில் ஒரு ஆட்டோக்காரர் கேட்டேன், பகல்லையும் ஆட்டோ ஓட்டுறீங்க, ராத்திரிலையும் ஆட்டோ ஓட்டுறீங்களே, நீங்கள் பகலில் ஆட்டோ ஓட்டிட்டு நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தானே பகலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னார், சார் நாங்கள் பகலில் ஆட்டோ ஓட்டுவது என் குடும்பம் சாப்பிடுவதற்காக ஆட்டோ ஓட்டுகிறேன், இரவில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக நான் ஆட்டோ ஓட்டி என்னுடைய தூக்கத்தை இழந்து என் பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு ஆண்மகன் சொன்னால் என்றால் அவருடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? வெளிநாடு போறான் சார், இங்கேருந்து இந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் பிழைக்கிறாங்க. 23 வயசுல வெளிநாட்டுக்கு போகிறான், 20 வயசுல வெளிநாட்டுக்கு போகிறான். வெளிநாட்டில் போய் தன்னோட பிறந்த 3 சகோதரிகள் 4 சகோதரிகளுக்கு அங்கேருந்து பணம் சம்பாரிச்சு அனுப்பி இதுகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்து விட்டு அவன் கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறான். அவனுக்கு 30 வயசு 35 வயசு ஆகிறது. மண்டையில முடியில்லை, சொட்டை தெரிகிறது, நரை விழுந்து விட்டது. தன் வீட்டுக்கு சென்று, தன் ஊருக்கு சென்று, தன் தாயத்துக்கு சென்று தனக்கு ஒரு திருமணம் செய்து தன் வாரிசை பெருக்க வேண்டும், தன் குடும்பம் வேண்டும் என்று அவன் அங்கிருந்து கிளம்ப நினைக்கிறான். தன் தாய் இங்கிருந்து போனில் அலைபேசியில் அழைத்து சொல்கிறாள், உன் தங்கையினுடைய மகள் பெரிய பொண்ணாகிவிட்டால் அவருக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லவுடன் அந்த ஆண்மகன் தன்னுடைய அந்த விசாவை ரத்து செய்துவிட்டு, தன்னுடைய பயண டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு அங்கே தன் ஆண்மையை அடக்கிக் கொண்டு குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறானே, அந்த ஆண்மகனுடைய உழைப்பை எங்கே கொண்டு சேர்ப்பது? யோசிச்சு பாருங்க சார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்கள் உழைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் குடும்பத்தின் மன நிகழ்வு, மன மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பு என்று நான் தீர்ப்பளித்தால், உட்கார ஆபீசர் எந்திருக்கிறார், மெதுவா உட்காரு, டொப்புனா டப்புனு. அப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும்ல. இது ரெண்டு எவ்வளவு பெரிய கோபமான ஆள் தெரியுமா? இதெல்லாம் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது.
என்ன பிரச்சனை கூட்டும் தெரியாது. அது இந்த குட்டச்சி மாதிரி வந்து குப்புன்னு குத்தி விட்டு போயிடும். அப்போ பெண்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ பட்டிமன்றம் முடியும், மணி 12:15. நான் வீட்டுக்கு போயில 4 மணிக்கு வீட்டுக்கு போவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா, வாங்க மகாராஜா, ஒட்டப்பட்டி ஐயாவனுடைய குருபூஜைக்கு சென்றீர்களே, பட்டிமன்றம் எப்படி இருந்தது அப்படியா கேட்பா. பாப்பா தினம் பைதிக்கிட்டு ஊர் சுற்றிப்பல போய் பாரா அப்படின்பா. இதே என் முகம் கொஞ்சம் கவலையா மனம் வாட்டமாக இருந்துச்சு வச்சுங்களேன், முகம் வாட்டமாக இருந்தா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கியே, என்னன்னு தெரியலமா, என்னால் சரியாக பேச முடியலமா அப்படின்னா, போய் படியா, நாளைக்கே நம்மளுக்கு திருவாரூரில் பட்டிமன்றம் இருக்கு, போய் படியா அப்படின்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற பெண். சார் நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிடுது, நொடிச்சு போயிடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? கண் கலங்கி நிற்கும் போது அந்த பெத்த தாய் ஒடியாருவா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க அம்மா, எல்லாத்தையும் இழந்துட்டேனம்மா, இல்லை நஷ்டமாயிடுச்சம்மா, என் பிள்ளைகளை எப்படிம்மா நான் படித்து வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படி கண் கலங்கும் போது அந்த பெத்த தாய் கையில் காதில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து, இதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்கடா அப்படின்பா. இதான் ஒரு தாயினுடைய பொறுப்பு நண்பர்களே, இதை மறக்க முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சார் வீட்டில் போய் அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒடியாந்து ஒரு மாத்திரை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவு வேணாம், என் மனைவி தைலம் தரவு வேணாம், என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால இங்கேயாப்பா தலைவலிக்குன்னு கையை வச்சா சரியாக போயிருமே. இது எத்தனை கோடி கொடுத்து சார் உங்களால் வாங்க முடியும்? சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், நிறைய நாங்கள் ஜாலியாக பேசினோம். ஆனால் ஒன்றும் இல்லை, ஒன்று தெரிஞ்சுங்க, மனைவி என்பவள் யார் தெரியுமா? அவருடைய பொறுப்பு எங்கே இருக்கிறது தெரியுமா? மனைவி என்ற ஒரு பெண் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கின்ற வரைக்கும் தான் ஒரு ஆண்மகன் என்ன சாப்பிடலாம் யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? கடைசி காலத்திலே தன் மனைவியை இழந்துவிட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். அப்ப ஆண்களுடைய உழைப்பும் இருக்கிறது, பெண்களுடைய பொறுப்பும் இருக்கிறது. எப்படி வேறுபடுத்தி பார்ப்பீங்க? ஒரு பாடல் தான் இதற்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாதம், ஒன்ன விட்டு ஒண்ணு புரிஞ்சா என்னவா நீ எண்ணி பாரு, ஓடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, ஒரு குடும்பம் என்பது மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் ஒரு குடும்பம் மகிழ்ச்சி அடையாது, முன்னேற்றம் அடையாது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சி முன்னேற்றம் அடைய உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் தான் அந்த குடும்பத்தை முன்னேற்றம் அடைய செய்ய முடியும் என்று தீர்ப்பளித்து நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த குரு பூஜை விழா 100 ஆண்டுகளை கடந்து ஐயாவின் புகழ் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக அன்போடு வேண்டுதலை வைத்து, உண்மையிலே உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்க உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.